சங்கீதம் 32 வசனம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவரோடு இருந்து அவர் கற்பனைகளின்படி வாழ்ந்தால் அவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காட்டுவார். மேலும் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கும். நாம் ஒவ்வொருவரும் அதிகாலையில் எழுந்து அவருடைய பாதத்தில் காத்திருந்தால், சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லிக் கொடுக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கல்விமானின் நாவை தந்தருள்வார் என்றும், காலைதோறும் நம்மை தட்டி எழுப்பி கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நாம் கேட்கும்படி நம்முடைய செவியை அவர் பக்கமாய் கவனிக்கச் செய்வார் என்றும் வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அதிகாலையில் எழுந்து அவர் நமக்கு கற்று தருவதற்காக அவர் பாதத்தில் அமர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நமக்கு புதிய புதிய காரியங்களை கற்றுத்தருவார். ஏனெனில் கற்றுத்தருகிற ஆசிரியர் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர்தான். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள் என்றும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நம் வழிகளையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். அவரே எல்லாவற்றையும் நமக்கு கற்றுத்தந்து நம்மை வழிநடத்துவார். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் புதிய புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் கற்றுத்தரவும், நாங்கள் வலதுபுறமாக போனாலும் இடதுபுறமாக போனாலும் வழி இதுவே, இதிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் விழவும், எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எங்களுக்கு நிறைவேற்றி தரவும் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே.